பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12th அரசியல் அறிவியல் புக் பேக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கலை சொற்கள் நம்ம பார்க்கலாம்ப்பா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இம்பார்ஷியல் சிவில் சர்வீசஸ், பாரபட்சமற்ற. சரிங்களா? அப்ப இம்பார்ஷியல் அப்படின்னா என்னன்னா பாரபட்சமற்ற. இப்படி நம்ம பாத்துக்கணும். எப்பயுமே இதை மட்டும் கூட கேட்கலாம். இம்பார்ஷியல் அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம், பாரபட்சமற்ற. சரிங்களா? அப்ப சிவில் சர்வீசஸ் அப்படின்னா பொது சேவை. அடுத்து இம்பீச்மெண்ட், கண்டன தீர்மானம். சரிங்களா? இம்பீச்மெண்ட் அதாவது குடியரசுத் தலைவர் இப்போ சொல்லுவாங்கல்ல, அதாவது பிரதமர் மேல இப்போ பிரைம் மினிஸ்டரோட இம்பீச்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட் அப்படின்னா என்னப்பா? இம்பீச்மெண்ட் அப்படின்னா கண்டன தீர்மானம். அடுத்து இம்பாரியலிசம். சரிங்களா? இம்பாரியலிசம் அப்படின்னா ஏகாதிபத்தியம். அடுத்தது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், IAS, இந்திய குடிமை பணி. அடுத்து இண்டிஜீனியஸ் பீப்புள் அண்ட் தேர் ரைட்ஸ் அப்படின்னா பூர்வ குடிகளின் உரிமை. அப்போ இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்னா பூர்வ குடிகள்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மட்டும் தனியா கேட்கலாம். இண்டிஜினஸ் பீப்புள், பூர்வ குடிகள். அடுத்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாதல். இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், தொழிற்சாலை மாசுபாடு. இது ரெண்டும் சேமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் டிஃபரெண்ட். இங்க பாருங்க, இன்டெகிரிட்டி, நேர்மை. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவுசார் சொத்து. அப்ப இன்டெலெக்சுவல்னா அறிவுசார்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை, இன்டெலெக்சுவல் அறிவுசார் சொத்து. இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், தீவிர வட்டார வளர்ச்சி திட்டம். இன்டென்சிவ் தீவிரன்னு அர்த்தம். சரிங்களா? இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லுவாங்கல்ல, தீவிர சிகிச்சை மையம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இன்டென்சிவ் அப்படின்னா தீவிரன்ற வார்த்தையை குறிக்கும். இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட், தீவிர வட்டார வளர்ச்சி திட்டம். இன்டர் ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையேயான குழு, அதான் இன்டர் ஸ்டேட் கவுன்சில். இன்டர்ம் கான்ஸ்டிடியூஷன், இடைக்கால அரசமைப்பு. இந்த இன்டர்ம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் இடைக்காலன்னு வரும். இத தனியா கேட்கலாம். சரிங்களா? அப்ப இன்டர்ம் அப்படின்னா இடைக்கால அரசமைப்பு. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், பன்னாட்டு நீதிமன்றம். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு. இங்க பாருங்க, இது ரெண்டும் ஒரே இதுதான், பட் தமிழ்ல நிறைய மீனிங் வரும். இப்ப பாருங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்படி சொல்லுவாங்கன்னா சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல பன்னாட்டு நிதி முனையம். ரெண்டுமே IMFக்கு வரும். ஆனா நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது வெறுமனே சர்வதேச நிதியம்னு மட்டும் கொடுத்திருக்காங்க. பட் நம்ம ஸ்கூல்ல இப்படி இருக்கு, ஆனா ஸ்கூல் புக்ல இப்படி இருக்கு. பட் நீங்க இது எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னா சர்வதேச நாணய நிதியம் அல்லது பன்னாட்டு நிதி முனையம் அல்லது சர்வதேச நிதியம், மூணுமே ஒரே இதுதான். அடுத்து இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், பன்னாட்டு அரசு சாரா அமைப்புகள். பன்னாட்டு, அப்ப இன்டர்நேஷனலாவே பன்னாட்டு வந்துடும். அப்ப பன்னாட்டு அரசு சாரா அமைப்புகள். அடுத்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், பன்னாட்டு அமைப்புகள். இன்டர்நேஷனல் பீஸ் கான்ஃபரன்ஸ், பன்னாட்டு அமைதி மாநாடு. இந்த கான்ஃபரன்ஸ்னா மாநாடுப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கான்ஃபரன்ஸ் அப்படின்ற சொல் எதை குறிக்கும் அப்படின்னா மாநாடுன்றத குறிக்கும். அடுத்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், பன்னாட்டு சூரிய மின் உற்பத்தி கூட்டணி. இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன், பன்னாட்டு தொலைத்தொடர்பு அமைப்பு. டெலிகம்யூனிகேஷன் அப்படின்றது தொலைத்தொடர்புன்ற சொல்ல குறிக்கும். அடுத்து இது ரெண்டும் நம்மளுக்கு சேமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வித்தியாசமானது என்னன்னா ஜுடிஷியரி ஒண்ணு, ஜுடிஸ்டிக்ஷன் ஒண்ணு. சரிங்களா? ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்றது வேற, ஜுடிஷியரின்றது வேற. ஜுடிஷியரி நீதித்துறை. சரிங்களாப்பா? ஜுடிஷியரி நீதித்துறை. ஜுரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு. இது என்னோட ஜுரிஸ்டிக்ஷனுக்குள்ள வரலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்படின்னா என்னோட அதிகார வரம்புக்குள்ள இது வரலன்னு அர்த்தம். அப்ப ஜுடிஷியரின்றது நீதித்துறை, ஜுரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு. அடுத்து ஜஸ்டிஃபியபிள் கான்சர்ன்ஸ் அப்படின்னா நியாயமான கவலைகள். கன்சர்ன்ஸ் பா, சரிங்களா? கன்சர்ன், ஜஸ்டிஃபியபிள் கன்சர்ன் அப்படின்னா நியாயமான கவலைகள். அந்த கன்சர்ன்ஸ்னா சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்னன்னா கவலைகள்னு அர்த்தம். அடுத்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய அளவிலான நிறுவனங்கள். லாஃபுல் இன்டர்வென்ஷன், சட்ட ரீதியான
தலையீடு. அப்ப இன்டர்வென்ஷன் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் தலையீடுன்னு அர்த்தம். லாஃபுல் இன்டர்வென்ஷன், சட்ட ரீதியான தலையீடு. லீக் ஆஃப் நேஷன்ஸ், பன்னாட்டு சங்கம். லெஜிஸ்லேச்சர், இது பாருங்க, இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஜிஸ்லேச்சர், லெஜிட்டிமசி, லிபரலிசம், லிபர்ட்டி. சரிங்களா? இது 4மே ரொம்ப முக்கியமானதுப்பா. பார்க்க சேமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வேற வேற. லெஜிஸ்லேச்சர், லெஜிட்டிமசி, லிபரலிசம், லிபர்ட்டி. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம். லெஜிட்டிமசி சட்டப்பூர்வமான தன்மை, லெஜிட்டிமசி. லிபரலிசம் தாராளவாதம். லிபர்ட்டி சுதந்திரம். சரிங்களா? அதாவது லிபரலா இருக்காங்க அப்படின்னா தாராளமா இருக்காங்க. இவங்க ரொம்ப லிபரலா மார்க் போடுறாங்கன்னா தாராளமா மார்க் போடுறாங்கன்னு அர்த்தம். லெஜிட்டிமசினா சட்டப்பூர்வமான தன்மை, சட்டப்பூர்வமா இருக்கக்கூடிய. லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம். லிபர்ட்டி சுதந்திரம். சரிங்களா? லிபர்ட்டி ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னா சுதந்திர தேவியின் சிலைன்னு சொல்லுவாங்களா, அப்ப லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம். அடுத்து மனுஸ்மிருதி அப்படின்னா மனுநீதி. சரிங்களா? மனுஸ்மிருதி அப்படின்றது மனுநீதி. 12th அரசியல் அறிவியல்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கலை சொற்கள் தெளிவா பாத்துக்கோங்கப்பா. நன்றி.